முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எல்லா தலைவர்களும் ஓய்வு எடுக்க போயிட்டாங்க. ஆமா. அவர் பனையூர்ல போய் ஓய்வு எடுக்க போயிட்டாரு. ஐயா ஸ்டாலின் கொடைக்கானல் போயிட்டாரு. எடப்பாடி ஐயா ஓய்வு எடுக்க போயிட்டாரு. ஆனா சீமான் மே 18க்கு எந்த ஊரை நடத்தலாம் அதுக்கான திட்டமிடல் இல்லைங்கிறத அடுத்த கட்டத்துக்கு இறங்கிட்டாங்க. அப்புறம் நாம் தமிழ் அனீஸ் பாத்திமா தாக்கப்பட்டதுக்கு இன்னைக்கு பாபநாசத்துல தேர்தல் முடிந்த முதல் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை நிகழ்த்தியது நாம் தமிழ். ஆமா. டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னாங்க. ஆனா திமுக இவருடைய அராஜகத்தை கண்டித்து திமுக அராஜகம்னா திமுக உங்க கட்சி தாக்கினா மட்டும் தான் அராஜகமா? தாவேக்கா பெண்ணை திமுக தாக்கினா மட்டும் தான் அராஜகமா? இல்ல பொதுமக்களை திமுக தாக்கினா மட்டும் தான் அராஜகமா? இதே தாவேக்காவோட பெண் தாக்கப்பட்டிருந்தா நாம் தமிழர் கட்சியில இருந்து அறிக்கை வந்திருக்கும். கண்டிப்பா. ஒரு பெண், கர்ப்பிணி பெண், ஒரு வேட்பாளர் திமுக குண்டர்களால் தாக்கப்பட்டிருக்காங்க. நீங்க தான் ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்றீங்க, நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றீங்க. ஆனா விஜய் இதுவரைக்கும் அனீஸ் பாத்திமா தாக்கப்பட்டதுக்கு ஒரு வார்த்தை பேசல. அவன் நம்மள கேட்கறான் பாருங்க. நாம அதுக்கான களத்துல அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு பெண் தானே வேட்பாளர் தானே, அவங்க திமுக குண்டர்கள் தாக்கப்பட்டிருக்காங்கல்ல, திமுக தீய சக்தி தானே, அந்த தீய சக்தி எதிர்த்து ஒருத்தன் தாவேக்கால பொறுப்பாளர் ஒருத்தன் கூட பேசலங்க. அப்ப அவ்வளவு தூரம் உனக்கு அரசியல் தீண்டாமையா நாம் தமிழ் கட்சியின் மீது? அப்ப யார நீ வெறுப்பா பாக்குற? உன் எதிரி அடிச்சிருந்தாலும் நீ எதிரியா தான் கட்டமைக்கிற திமுக. உன் எதிரி தாக்கி இருக்கிறான். அப்படி நாம் தமிழ் கட்சி தாக்கப்பட்டது நாம் தமிழ் கட்சியா இருப்பதனால, தாக்கப்பட்ட பெண் நாம் தமிழ் கட்சியா இருப்பதனால, அதுவும் இஸ்லாமிய பெண்ணுங்கிற சிறுபான்மைக்கே நான் பாதுகாப்புன்றேன். இந்த சிறுபான்மைனா நான் வருவேன், சிறுபான்மைனா இந்த விஜய் வந்து நிப்பான்னீங்களே, அதே மாதிரி தான் தாக்கப்பட்டிருக்காங்க. எங்க நிக்கிறீங்க நீங்க? ஒரு பெண் தாக்கப்பட்டு நாம் தமிழ் கட்சி பெண் தாக்கப்பட்டதுனாலே நீ அமைதியா இருப்பா? அப்போ உனக்கு வேண்டப்பட்ட பெண்ணு, உனக்கு ஓட்டு போட்ட பெண்ணு, உன் கட்சிக்கார பெண்ணு அப்படின்னா தான் நீ நிப்ப. மற்றவன நிற்க மாட்டேன்னா நீ எந்த மாதிரி தலைவன்? நீ தலைவன் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நாம் தமிழ் கட்சி விஜய் அறிக்கை விடணுங்கிறதுக்காக நமக்கு தேவையில்லை. அவர் அறிக்கை விட்டு ஒன்றும் ஆக போறதும் இல்லை. ஆனா சொல்றேன், அவர் எந்த மாதிரியான கேரக்டர்னு புரிஞ்சுக்கிறதுக்காக.